வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த C2 காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்வி செக்மெண்ட்ல நேச்சுரலி அஸ்பிரேட்டட் என்ஜின் கொண்ட கார்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்கு. அதில் ஹோண்டா எலிவேட்ல கிடைக்கக்கூடிய 1.5 லிட்டர் ஐவிடெக் என்ஜின்ஸ்க்கு ஜேடிஎம் ஃபேன் பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை, காமன் பீப்புளுமே கொஞ்சம் அதிகம் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் இருக்கும். நமக்கு ஒரு டவுன் த லைன் 7 to 10 இயர்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை வச்சிருப்போம். சுப்பீரியரான ரைட் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸ் எதிர்பார்க்குறோம். நல்ல ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறோம். தென் ஃபைனலாக நமக்கு சென்சிபிளான ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு ப்ராடக்ட் வேணும். இப்படியெல்லாம் யோசிக்கிறப்போ டெஃபினட்டாக நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இந்த ஹோண்டா எலிவேட் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து போகும். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஹோண்டா எலிவேட்டோட வி எப்எக்ஸ் எடிஷன் தான் இருக்குது. இந்த வாகனத்தோட டீட்டெயில்டு வாகனம் தான் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லை அப்படின்ற புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ணால் ஈரோடு சேர்ந்த சுந்தரம் ஹோண்டா ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் கொடுத்தலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு ஹோண்டா நிறுவனக்காரர்களை விமர்சனம் செய்ய உதவி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஹோண்டா எலிவேட் பார்க்குறீங்க, ஹோண்டா அமேஸ் பார்க்குறீங்க, பழைய 2G அமேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸிங் தெரிஞ்சுக்கலாம். ஆன் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா 15.85 லேக்ஸ்லேருந்து இந்த வி எப்எக்ஸ் எடிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்ராஸ் த வேரியன்ஸ் என்னென்ன ப்ரைஸிங் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வி மற்றும் விஎக்ஸில் தான் உங்களுக்கு எப்எக்ஸ் எடிஷன் கிடைக்குதுங்க. கலர்ஸ், இந்த வாகனத்தில் என்னென்ன கலர்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். இங்கே ஹோண்டா எலிவேட்டில் ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோண்டா சிட்டியில் கூட பார்த்துருப்பீங்க, அதே பிளாட்ஃபார்ம் தான் யூட்டிலைஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டிலாம் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது சாலிடாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு என்கப் டெஸ்ட் வரப்போ உங்களுக்கு எவிடென்ட்டாக தெரிய வரும். கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 1213 1259 கிலோகிராம் அக்ராஸ் த வேரியன்ஸ் இந்த ஹோண்டா எலிவேட்டை பொறுத்து இருக்குங்க. 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது. டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோண்டா சென்சிங்கோட லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் எந்த கேள்விக்குறிகளும் ஹோண்டா எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் இருந்ததில்லைங்க. அதுதான் இப்பவும் கண்டினியூ ஆகுது. ஒரு வாகனத்திற்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே ஹோண்டா எலிவேட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டரில் இன்டெலிஜென்ட் வேரியபிள் பால் டைமிங் வித் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலோட இருக்கக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 118.35 பிஹெச்பிங்க, உங்களுக்கு 145 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் CVT-யோட இந்த வாகனம் நமக்கு கிடைக்குங்க. CVT போகிறப்போ ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சியும் கிடைக்கும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்க போகுது. சரிங்க, என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். NVH எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாய்ஸும் வைப்ரேஷன் ரெண்டுமே உங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நல்லா திக்கான ஒரு ஃபோம் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கன்சீல் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் அப் பண்ணி அந்த மாதிரிலாம் விடலாம், நீட்டாக ஒரு பேக்டான ஒரு என்ஜின் பே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த என்ஜினோட ஒரு ஆட் அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்மாலர் கேம்லூப், லார்ஜர் கேம்லோப்ஸ்னு ரெண்டு ப்ளே ஆகிறனால உங்களுக்கு லோவர் ஆர்பிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் கேம்லோப்ஸ் ஒர்க் ஆகும். அப்போ வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். ஹையர் ஆர்பிஎம் போகிறப்போ உங்களுக்கு லார்ஜர் கேம்லோப்ஸ் எனேபிள் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது கம்பஷன் அதிகமாக நடக்கும், அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸும் நமக்கு சேர்த்து கிடைக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஹோண்டா எலிவேட்டோட டிரைவ் ரிவ்யூ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வாகனத்தோட எக்ஸ்டீரியர் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு வைடான ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் ஸ்லாட்ஸ் போட்டிருக்காங்க. சென்டரில் ஹோண்டாவோட பேட்சிங் கிடைக்குது. இந்த எப்எக்ஸ் எடிஷன் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஒரு ஸ்கிப் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏர்டாம் பொறுத்த வரைக்கும் மினிமலாக தாங்க இருக்குது. ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 பார்ட்ஸில் வந்து லோ பீம்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து LED ரிஃப்ளெக்டர் யூனிட்ஸ் தான். கீழே ஃபாக் லாம்ப்ஸ்லாம் கிடைக்கலங்க, வேணும்னு நீங்கள் அடிஷனலாக போட்டுக்க முடியும். 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டோட ஒரு பெஞ்ச் மார்க்காக இது இருக்க போகுது.
ஓவரால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அப்படின்ற மாதிரி தான் ஹோண்டா நிறுவனம் எடுத்து போயிருக்காங்க. விண்ட்ஷீல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிண்டட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வைப்பர்ஸுங்க, பேசிக்கான ஒரு வைப்பர்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹோண்டா எலிவேட்டோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன்ஸ் பற்றி பேசிடலாம். உங்களுக்கு வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2650 mm இருக்குங்க. அக்ராஸ் தி மாடல்ஸுங்க. இந்த ஹோண்டா எலிவேட் கூட காம்படிட்டர் இருக்கக்கூடிய மாடல்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறதை இப்போ நீங்கள் பார்க்க முடியும். டைமென்ஷன் வைஸ் எந்தெந்த வேறுபாடு இருக்குது, எங்கே வந்து இந்த ஹோண்டா எலிவேட் பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்து டயர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். 215, 60, 16 டயர் ப்ரொஃபைல் போயிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸுங்க, கப்ஸோட கிடைக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டர் டிஸ்க், ரியரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ரோசன் ஸ்டெட் காயில் ஸ்ப்ரிங் கூட, ரியரில் டார்ஷன் விங் காயில் ஸ்ப்ரிங் கூட கொடுத்துருக்காங்க. ஆன்டி ரோல் பார் அப்படின்னு பார்க்கும்போது டார்ஷன் பார் தான் போட்டிருக்காங்க. உள்ள லைனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லைனர்ஸ் வந்து செமி கன்சீல்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வீல் ஆர்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப வந்து பெரிதாக கொடுத்து அசங்கப்படத்தில் சிம்பிள் அண்ட் நீட்டாக போயிருக்காங்க. அப்பெக்ஸ் எடிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேட்சிங் உங்களுக்கு குரோம் வித் ஒரு பிளாக் இன்சர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிதான கன்சோலுங்க. எப்பவுமே ஓஆர்விஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். மற்ற பிரான்ச்சில் இவங்க வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க. இதனால நமக்கு என்னன்னா டிராவல் அப்போ விசிபிலிட்டி வந்து கிளியர் அண்ட் கிளியராக இருக்குங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் மோட்டரைஸ்ட் ஓஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ள எம்பெட் ஆகிருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சர் எங்கேயும் கிடைக்குது, கூட கோ பேசஞ்சர் சைட்லையும் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து கீ மேனுவலாக போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஒரு ஃபாப் கீ தான் கொடுத்துருக்காங்க. லாக்கு அன்லாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிடியில் மட்டும் என்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்மளால ரிமோட்லி. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாக்குங்க, திருப்பி அன்லாக்குங்க, திருப்பி லாக் கொடுத்துட்டு திருப்பி இந்த பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு அடட் அட்வான்டேஜ் தான். டோரோட தட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நல்லா தாங்க இருக்குது. அதில் எல்லாம் எந்த விதமான குறைகளும் நம்மளால் சொல்ல முடியல. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துலையும் கிளாஸ் பே ப்ளே பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நமக்கு கைண்ட் ஆஃப் ஒரு லைட் சிமெண்ட் அந்த ஒயிட் ப்ளஸ் பிளாக் அப்படின்ற மாதிரி தீமில் தான் போயிருக்காங்க. அதனால எந்த விதத்துலையுமே உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கு லாங் ட்ராவலில் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காதுங்க. ரியரில் நமக்கு வந்து ஆல்ரெடி சொன்னது தான் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஃபுல் லைனர் கிடைக்குது. அது வந்து NVH எனக்கு தெரிஞ்சு உதவும்னு நினைக்கிறேன். ரியரில் நமக்கு இங்கே டீஃபாகர் கொடுத்துருக்காங்க, வைப்பர் கிடைக்கல. டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கனெக்டர் லுக் லைக் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு எல்இடி கம் ஹாலஜன் அந்த மாதிரி தான் வந்து மிக்ஸ்அப் ஆக்கி தான் வந்திருக்கு. ஒரு மினிமலான ஒரு பிளே தான், டிசைன் பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஹோண்டாவோட பேட்சிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எலிவேட்டோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஏபெக்ஸ் எடிஷனோட பேட்சிங்கும் இந்த இடத்துல கிடைக்குது. ரியரில் நமக்கு 4 பார்க்கிங் சென்சார் கிடைக்குதுங்க. ஏபெக்ஸ் எடிஷன் போகிறப்ப இந்த பியானோ பிளாக் கம் அந்த குரோமோட வந்து ஒரு ஸ்கிட் பிளேட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து லுக்கை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஏபெக்ஸ் எடிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுவும் கிடைக்குதுங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 458 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு வைடான ஸ்பேஸ்ங்க. லோடிங் இப்போ ரொம்ப கம்மி. அதனால திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்க போகுது. ஸ்பேர் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 215, 60, 16ங்க. அழகாக போட்டு இந்த டூல்ஸ்லாம் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. குட்டியர் டயர்ஸ் தான் போயிருக்காங்க. 60/40 ஸ்பிளிட்டுமே கிடைக்குதுங்க. நீங்கள் வேணும்னா பயன்படுத்திக்கலாம். இங்கே ஒரு பார்சல் ட்ரைவும் போட்டிருக்காங்க. ரியரில் நமக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேசிங் கிடைக்குது. கூடவே சின்னதாக நிக்னாக்ஸ் வச்சுக்கலாம். அப்பெக்ஸ் எடிஷன் போகிறப்போ உங்களுக்கு டோர் பேடில் இந்த ஒயிட் லெதரைட் மாதிரி வந்துருதுங்க. இது ஒயிட் ஆர் லைட் சிமெண்ட் கிரே அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இங்கேயும் கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ். ஆம்பியன்ட் லைட்டிங் இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அப்பெக்ஸ் எடிஷனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன் மெட்டலில் அந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹோண்டா எலிவேட்டோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல சாலடான ஒரு தட்டு இருக்குது. க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு உட்காந்துருக்கேன் பாருங்கள். நான் அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்போ டீசெண்டாக இருக்குங்க. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமாக இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே கொஞ்சம் பின்னாடி தள்ளி தாங்க வச்சிருக்கு. அப்போவுமே லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. இப்போ லம்பா சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து ஹோண்டா நிறுவனத்தில் அந்த ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பக்கவாக இருக்கும். அதே தான் இங்கே கண்டினியூ ஆகுது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு தாராளமான ஒரு ஹெட்ரூம் இருக்குங்க. தெரியுதுங்களா? ஒரு 6 feet டால் இருந்தீங்கனாலும் மேலே வந்து இந்த முட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்பெக்ஸ் எடிஷன் போகிறப்போ இந்த மாதிரி வந்து ஒயிட் பில்லோஸுமே நமக்கு கிடைக்குங்க. ஆம்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. கிராப் ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் தவிர மீதி உள்ள எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே கிடைக்குதுங்க. ஹூக் எதுவும் கொடுக்கவில்லை. சென்டரில் கேபின் லைட்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் கண்ட்ரோலோட கிடைக்கிது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஹம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிதாலாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். ஹோண்டா எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸே 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றப்ப தாராளமான ஒரு ஸ்பேசிங் இருக்க போகுது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகசின் ஹோல்டருமே இருக்குது. நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் ஃப்ரண்ட் பேசஞ்சர் கிடைக்கலங்க. நார்மல் சீட் பெல்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர்டு பிளாஸ்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் ஒரு
ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க. இந்த இடத்துல வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து அந்த சைடு வந்து ஒரு நாப் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சைடு போகிறப்ப காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு லெதரைட் பேடிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த அபெக்ஸ் எடிஷனில். க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஒரு நார்மல் க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இந்த மேலே வந்து உங்களுக்கு ப்ளூ ஸ்டிக் இருக்குங்க, புது வண்டி அதை கிளிக்க முடியாதுல்ல, ஸோ அதனால் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரிவர்ஸ் கேமராவும் இதில் கிடைக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு ப்ளூ லேயரில் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த கவர் இருக்கிறதுனால. பட் நார்மல் டைமில் நல்ல விசிபிலிட்டி இருக்குங்க. ஆடியோ குவாலிட்டி கேட்போங்களா? ஆடியோ பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கருங்க, வேணும்னா டிவிட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி டீசெண்டாக இருக்குங்க, அதிலெல்லாம் குறைகளே இருக்காது. ஏசி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனுமே கிடைக்குது. சில்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருங்க, நம்ம எப்போவுமே 24ல் இருப்போம், அதுதான் நம்ம நார்மலாக பயன்படுத்துறது. டீசெண்டாக இருக்குங்க, அதெல்லாம் குறைகள் எதுவும் இல்லை. 2 யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இங்கே கிடைக்காதுங்க. உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே சிவிடி யூனிட் தாங்க இருக்குது நம்மக்கிட்ட. உங்களுக்கு லெதர் ராப்பிங்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் எல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் போட்டிருக்காங்க. இது மூவபிள் ஆர்ம்ரெஸ்டான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேனுவல் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 கிடைக்குதுங்க ஹாலஜனில். வேனிட்டி மிரர்ஸ் வந்து இங்கே கிடைக்கலங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி ஃபிட் ஆச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு டைட் ஃபிக்ஸாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன நிக்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியுங்க. ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிப்பிக்கலாக ஹோண்டா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்விட்சஸ் தாங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு கிடைக்குதான்னு செக் பண்ணிடுவோம். ஆமாங்க, ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்து டிரைவர் சைடில் மட்டும் கொடுத்துருக்காங்க. மீதம்லாம் நார்மல் பவர் விண்டோஸ் தான். வெளியில் இருக்கக்கூடிய ஓவரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கிடைக்குது. லாக் அன்லாக் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டிங் கிடைக்குது. ஒரு கன் மெட்டலில் தான் வந்து டோர் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு லெதரைட் ஹோல் ஸ்டீம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஏபி பெடலுக்கான ஸ்பேசிங் ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அழகான ஒரு டெட் பெடல் கிடைக்குது. லாங் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் கன்வீனியன்ஸ் நல்லா தாங்க இருக்க போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கிடைக்குது. ஹெட்லாம்ப் லெவலரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. லெதர் ராப்பிங்லாம் கிடைக்கல. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். டில்ட் கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட எக்கனாமிக்ஸ் தகுந்த மாதிரி உட்காந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ணிக்கிறதுக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, வாய்ஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமான ஸ்விட்சஸ் இங்கே கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் இந்த வேரியண்ட்டில் கிடைக்காதுங்க. எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனலாகில் ஸ்பீடோமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர் போட்டிருக்காங்க. சென்டரில் சின்னதாக ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் கிடைக்குது. தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைண்ட் ஆஃப் ஒயிட் ஆர் அந்த லைட் சிமன் கிரே அந்த மாதிரி ஒரு தீமில் தான் வந்து சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க அபெக்ஸ் எடிஷனில். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லம்பர் சப்போர்ட், அண்டர் தை சப்போர்ட்லாம் டீசெண்டாக இருக்குங்க. அது இல்லாமல் எந்த விதமான குறைகளும் இல்லை, நல்லா இருக்குது. ஷோல்டர் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் நீங்கள் உட்காந்து ட்ரைவ் பண்ணுறப்ப கிடைக்கும். ஸோ ஓவரால் இந்த ஹோண்டா எலிவேட்டோட வி அபெக்ஸ் எடிஷனோட வாக் அரவுண்ட் பார்த்துருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வாரண்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. எனி டைம் 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ 10 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பிராண்ட் வாரண்ட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாவே அவங்க ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு லாங் டர்மராக பார்க்குறீங்க, ஸ்பேஸ் வேணும், ரைட் கம்ஃபர்ட் வேணும், பட் ப்ரைஸுக்கு சென்சிபிளாகவும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக இந்த ஹோண்டா எலிவேட் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கலாம். தேவைக்கேற்ப அடிக்வேட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வாகனத்துலையும் கிடைக்குதுங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3500 to 8000 இன் பிட்வீன் இதுக்குள்ளே தாங்க இருக்க போகுது. நீங்கள் பர்சனலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தீங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வண்டியோட நேச்சர் என்னென்னு புரியும். பின்னாடி சீட்லேயும் உட்காந்து கம்ஃபர்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ஹோண்டாவோட ஓஜி ஸ்டைலிங் அண்ட் டிசைன் எப்படி அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சித்தச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டரா, டேக் கேர், பை.